வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 தக்காளி, சின்ன தக்காளினா 2, பெரிய தக்காளினா 1 எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தலை எடுத்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் போட்டு நல்லா அதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி அதில் போட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிளகாய் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாமே ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம சைட் பை சைடு ரெடி பண்ணி வச்சுருந்த சாப்பாடை வந்து அதில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 எக் வந்து உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான உப்பு போட்டு நல்லா எடுத்துக்கணும். முட்டை வந்து ஓவர் பாயில் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாப்பாடில் இந்த எக்கை கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டு நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணும், உங்களுக்கு டான்ஸ் வீடியோ வேணுமா, குக்கிங் வீடியோ வேணுமா மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ரெசிபிஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.